தொழிற்சங்கங்களின் வேலை நிறுத்தம் மற்றும் நெருங்கி வரும் பொங்கல் பண்டிகையின் எதிரொலியாக ஆம்னி பேருந்துகளில் கட்டணங்கள் பல மடங்கு உயர்ந்திருக்கிறது. மேலும் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ்மணி வழங்கிட கேட்கலாம். சதீஷ்மணி, வணக்கம். இந்த ஆம்னி பேருந்துகளுடைய கட்டணம் ஏற்கனவே இருந்த தொகையிலிருந்து தற்போது எவ்வளவு ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது? குறிப்பாக பொதுமக்கள் இதற்கு என்ன கருத்து தெரிவிக்கிறார்கள்? இது தொடர்பான முழு விவரங்களை சொல்லுங்க சதீஷ்மணி. போக்குவரத்து தொழிலாளர்களுடைய அந்த வேலைநிறுத்த போராட்டமானது இன்று காலையிலிருந்து தொடங்கியிருக்கிறது. இதன் எதிரொலி அதே நேரத்தில் விழா கால பண்டிகை காலம் நேரம் என்பதால் இந்த இரண்டையும் பயன்படுத்தி தனியார் ஆமணி பேருந்துகள் கட்டணத்தை பல மடங்கு உயர்த்திருக்கின்றன. அதாவது இன்று 9ஆம் தேதி இன்று சென்னையிலிருந்து திருநெல்வேலி செல்வதற்கு 600 ரூபாயில் ஆரம்பித்து 700 ரூபாய் அளவில் தனியார் பேருந்துகளில் கட்டணமாக வசூலிக்கப்படுகிறது. இதே பேருந்துகள் இன்று 600-700 வசூலிக்கக்கூடிய இந்த தனியார் ஆமணி பேருந்துகள் வரும் வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட 2000 - 4000 ரூபாய் வரை அந்த பேருந்து கட்டணமாக சென்னையிலிருந்து திருநெல்வேலி செல்வதற்காக அந்த பேருந்து கட்டணத்தை ஆன்லைனில் பொதுமக்களும் அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே போக்குவரத்து துறை சார்பில் விழாக்கால பண்டிகை காலத்தை பயன்படுத்தி கட்டணங்களை தனியார் வாகன பேருந்துகள் உயர்த்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்திருக்கிற நிலையில் இன்றைக்கும், அதாவது இன்று 600-700 ரூபாய் வசூலிக்கக்கூடிய தனியார் ஆமணி பேருந்துகள் வரும் வெள்ளிக்கிழமையில் தொடங்கி ஞாயிறு வரை சென்னையிலிருந்து பெரும்பாலானவர்கள் அவர்களுடைய சொந்த ஊருக்கு செல்வதற்காக அரசு மற்றும் தனியார் பேருந்துகளை பயன்படுத்தி செல்கின்றனர். இதனை பயன்படுத்தி கிட்டத்தட்ட 7 மடங்கு, அதாவது இன்று 500-600 ரூபாய் வசூலிக்கக்கூடிய அந்த ஆமணி பேருந்துகள் கிட்டத்தட்ட 7 முதல் 8 மடங்கு வரை அந்த கட்டணத்தை உயர்த்தி சுமார் 2000 தொடங்கி 4000 ரூபாய் வரை இந்த கட்டணமாக வசூல் செய்வது குறித்தான அந்த கட்டண பட்டியல் ஆன்லைனில் வெளியே இருக்கிறது. இது குறித்து பொதுமக்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். 600 முதல் 700 ரூபாய் உள்ள அந்த ஆமணி பேருந்து கட்டணங்கள் கிட்டத்தட்ட 4000 ரூபாய் வரை அந்த கட்டணங்களை அதிகரித்திருப்பது பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ்மணி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.